இங்க குக்குத் கோமாளில எவ்வளவு நாள் இருக்கணும் அந்த ஒரு நாள் கூட எனக்கு வந்து சுந்தரி அக்கா வந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணி வச்சிருக்கேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உமேர் இப்போ எப்போ கேட்டாலும் எனக்கு சுனிதா இல்லைன்னா டாலி வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. UMAIR கேர்ள்ஸ் அவ்வளோதான். சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு இஸ் ஈக்குவல் டு கேர்ள்ஸ். அவனுக்கு கேர்ள்ஸ்னால் அப்படி என்ன அட்ராக்ட் ஆகுதுன்னு தெரில. இது சுனிதா பேரான உடனே கொஞ்சம் பொசசிவான மாதிரி இருந்தது. அது வந்து பொசசிவ்னு கூட சொல்லி வச்சுக்கோங்களேன். வேற யாரு கூட பேரா நான் ஜாலியாக இருக்கேன். ஆனால் நான் உமேர் கூட பேரனா சுனிதா ஏன் ஆனா சுந்தரி அம்மா கொஞ்சம் கோவம். அவங்க பூவையார அடிச்ச விதமே அதை பார்த்து நான் யோசிச்சிட்டேன். இங்க குக்குத் கோமாளில எவ்வளவு நாள் இருக்கணும் அந்த ஒரு நாள் கூட எனக்கு வந்து சுந்தரி அக்கா வந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணி வச்சிருக்கேன். டான்ஸ் ஷோல வந்து நம்ம டான்ஸ் ஆடிட்டு ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டு ஜாலியாக அப்படியே உட்காந்துருவோம். இங்க நிக்கிறதுலே ஐயோ உயிர் போயிடுது. மீடியாக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நானே போய் வாலண்டியரா யாரும் பேர் கூட கேட்க மாட்டேன். என்ன எல்லாரும் ஆட்டிடியூட்னு நினச்சிருப்பாங்க. யார் அடிச்சு பொறி கலங்கி ஐயோ உடம்பு பூமி அதிர்ந்து கண்ணில் தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். டாலின்னு சொல்லுங்க. டாலி சாரி ஃபர்ஸ்ட்ல இருந்து டேக் 2. இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப புதுசு. டான்ஸ் ஷோ வேற, குக்கிங் ஷோ வேற, அதுல இப்போ கோமாளியா இருக்கிறீங்க. அது எவ்வளோ ஹாப்பியா இந்த ஷோ எப்படி உங்களுக்கு போயிட்டு இருக்கு? எனக்கு இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு. ஏன்னா டான்ஸ் ஷோவில் வந்து நம்ம டான்ஸ் ஆடிட்டு ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டு ஜாலியாக அப்படியே உட்காந்துருவோம். சோஃபாலாம் அழகாக போட்டு விட்ருவாங்க. இங்கே நிற்கிறதுலே ஐயோ உயிர் போயிடுது. அதுவும் அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு வரும்போது அது இன்னும் டென்ஷன். அதை பண்ணி இதை கட் பண்ண அது கட் பண்ண நம்மளுக்குலாம் இதெல்லாம் முடியாது. பட் ஜாலியாக இருக்குது. இவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணுறது, ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படி இருக்கும். குக் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கா, இல்லை ஒரு காமெடியை டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ரொம்ப இதாக இருக்கா? ரெண்டுமே டஃப் தான். ஏன்னா காமெடி டெலிவரி பண்ணாலுமே இன்னொரு வாட்டி சொல்லுங்க அதுக்குள்ள அந்த ஜோக்கே செத்து போயிடும். இன்னொன்று ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப கஷ்டமான ஹெல்ப் கேட்குறாங்க. ஈஸியாக வந்து போய் எடுத்துட்டு வந்து வெய் அதுனா ஓகே. அதை கட் பண்ணி சமைக்கணும்னு சொல்றதுன்னா நம்மளுக்கே சமைக்க தெரியாது. இதில் நம்மளே எதுக்கு சமைக்க சொல்றாங்க? ஓகே ஓகே. யார் ரொம்ப கோவப்படுற ஒரு குக்கா இருக்கிறாங்க இங்க? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்ற யாரு? நான் எனக்கு பேரிங் நடந்த வரைக்கும் யாருமே அப்படி பண்ணது இல்லை. ஆனால் நான் மற்ற கோமாளிஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது சுந்தரி அம்மா கொஞ்சம் கோவம். அவங்க பூவையார அடித்த விதமே அதை பார்த்து நான் யோசிச்சிட்டேன். நான் இங்கே குக்குத் கோமாளியில் எவ்வளோ நாள் இருக்கணும் அந்த ஒரு நாள் கூட எனக்கு வந்து சுந்தரி அக்கா வந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க இப்படி பார்க்குறதே டென்ஷன். ஐயோ பயமாக இருக்காங்க போகிறதுக்கு. ஓகே. யார் ரொம்ப கூலாக ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கிற ஒரு குக்குனா யார் சொல்லுவீங்க? 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம பிரியா ராமன் மேம். அவங்க நீ என்ன வேணா பண்ணு, நீ சமைக்கிறியோ இல்லை ஊர் சுத்துறியோ இல்லை அங்கே போய் பேசுறேன், நீ என்ன நான் பார்த்துக்கிறேன், நான் என் குக்கிங்கை பண்ண வந்தேன், நான் அதை பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து நம்ம உமேர். அவன் செம்ம ஃபன்னு. கொஞ்சம் தான் வேலை கொடுப்பான், மற்றபடி நம்ம ஜாலியாக விட்டுருவான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுருவான். ஓகே. உண்மையில உமேர் பற்றி பேசும்போது உமேர் இப்போ எப்போ கேட்டாலும் எனக்கு சுனிதா இல்லைன்னா டாலி வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. UMAIR கேர்ள்ஸ் அவ்வளோதான். சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு இஸ் ஈக்குவல் டு கேர்ள்ஸ். அவன் பக்கத்தில் போனால் இங்கே ஒரு பொண்ணு இருக்கணும், இங்கே ஒரு பொண்ணு இருக்கணும், பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கணும், முன்னாடி பார்த்தாலும் பொண்ணு இருக்கணும். ஓகே. அவனுக்கு கேர்ள்ஸ்னா அப்படி என்ன அட்ராக்ட் ஆகுதுன்னு தெரில. அவனுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அது சுனிதா பேரான உடனே கொஞ்சம் பொசசிவான மாதிரி இருந்தது. பொசசிவ்னு இல்லை, அவன் கூட இருக்கிறது ஜாலியாக இருக்கு. அது வந்து பொசசிவ்னு கூட சொல்லி வச்சுக்கோங்களேன். நான் அவங்க சுனிதா கூட பேர் ஆகிறாங்க, நான் வேற யாரு கூட பேர் ஆகிறேன், நான் ஜாலியாக இருக்கேன். ஆனால் நான் உமேர் கூட பேரனா சுனிதா ஏன் அப்படி அவன் செலக்ட் பண்ண நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது எனக்கு. ஓகே ஓகே. முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி டான்ஸ் ஷோ வந்து உங்களுக்கு புதுசு இல்லை. நீங்கள் அங்கே நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் ஆனால் குக்குத் கோமாளிக்கு வரும்போது நிறைய புது முகங்கள், குக்கை தாண்டி கோமாளிகள் இருக்கிறாங்க. அவங்களோட நம்ம ஜெல் ஆகணும். அது எவ்வளோ உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது?
நான் வந்து முன்னாடி இந்த மீடியாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப இன்ட்ரோவெட் நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நானே போய் வாலண்டியராக யாரும் பேர் கூட கேட்க மாட்டேன். என்ன எல்லாரும் ஆட்டிடியூட்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நான் டான்ஸ் ஷோவில் வந்தது அங்கேருந்து தான் நான் ஓப்பன் அப் ஆகி எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகி இங்கே வரும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு சில கோமாளிங்களை மட்டும் நல்லா தெரியும். எனக்கு சுனு அவங்கள தெரியும், அதுக்கப்புறம் நம்ம புகழ் அவங்கள தெரியும். ஸோ அதனால வந்து எனக்கு அவ்வளோவாலாம் இல்லை. 2 பேர் கூட சீக்கிரமாக ஜெல் ஆகிட்டேன். இவங்க கூட ஜெல் ஆனதுனால அப்படியே வா 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 அப்படின்னு ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்கல்ல, அப்படி ஸ்ப்ரெட் பண்ணதுனால வந்து ஒரு 1 டே தான். அந்த 1 டேலே நாங்கள் நல்லா ஜெல் ஆகிட்டோம். எனக்கு அது ஜெல்லாக வரதுலாம் பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிட்டேன். ஸோ ஜெல்லாக வரதுலாம் பிரச்சனை இல்லை. யாருன்னா ஹாய் அப்படி பெரியலா கூட ஹாய் அப்படின்னு. ஓகே ஓகே, இந்த கெட்டப் பற்றி கேட்கணும். இந்த கெட்டப்பை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை சொல்லுங்க. போக்கிரியில் தளபதி விஜயோட கெட்டப் போட்டிருக்கீங்க. அவங்க வந்து போக்கிரி கெட்டப் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ வந்து பொறுக்கி இருக்கேன். ஓகே, இந்த முடிக்கும் என் மூஞ்சிக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் எதுவுமே சம்மந்தம் கிடையாது. ஆனால் சரி ஓகே, கோமாளினா அப்படி தானே, சம்மந்தமே இல்லாததான் நம்ம எடுத்து நம்ம சம்மந்தப்படுத்திக்கணும். அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்து ஜாலியாக பண்ண வேண்டியது தான். நான் இப்போ அதை சம்மந்தப்படுத்த போகிறேன். எங்களுக்காக ஒரு டைலாக், விஜய் சாரோட டைலாக் சொல்லணும். என்ன யார் அடிச்சா, யார் அடிச்சு, யார் அடிச்சு பொறி கலங்கி ஐயோ உடம்பு அதிருதோ, பூமி அதிர்ந்து கண்ணில் தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். டாலின்னு சொல்லுங்க. டாலி சாரி, ஃபர்ஸ்ட்லேருந்து டேக் 2. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உங்க கண்ணில் தெரியுதோ அவ தான் டாலி, நான் தான் டாலி. சூப்பர், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்க டைம்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பரா பேசுங்க. தேங்க்யூ. பட் ஆனா டோலி சொன்னாங்க எங்ககிட்ட, நான் பேரா டோலி இல்ல டாலி. டோலு டோலு நான் அடுத்தேடா. டாலி சொன்னாங்க சுனிதா வந்து ரொம்ப பொசசிவ், நான் உமேர்ட்ட பேசினா அப்படின்னு சொல்லி. டாலி சொன்னது ஒரு பச்சை போய் சொல்ல. ஆனா நான் ஜெனரலி ஒரு பொசசிவான பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பொசசிவ். இப்ப பிரியங்கா என்னோட பெஸ்ட் அப்படிதான் கேக்குறேன். மத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப என் பக்கத்துல இருந்தா என் பிரியங்கா கூட சண்டை போடுவேன். இப்போ இந்த செட்ல எவ்வளோ கேர்ள்ஸ் அழகா வந்தா பசங்களாம் பார்த்துட்டு அப்படியே வாவ் அப்படி பண்ணுவாங்க. ஏங்க நாங்க பண்ணா என்ன தப்பு? ஓகே, ஆனா சுந்தரிக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருப்பாங்க? இப்படிதான் இருப்பாங்க, இலை இசுக்கு மாதிரி தான் இருப்பாங்க. அதனாலதான் பயம். இவங்க கூட இப்போ நான் இலை என்னடி பண்ணிட்டு இருக்கேன் எப்படி சொன்னா மூஞ்சி சப்புன்னு அடிப்பாங்க எனக்கு. காலி நான் முடிஞ்சது ஜோலி கலரு கண்ணாடி அவ